Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் ஆயில் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆயிட்டு அந்த இடத்துல ஹேர் ரீக்ரோத் இல்ல, ரொம்பவே எனக்கு ஸ்கேல்ப் வந்து நல்லா தெரியுது அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா இந்த ஆயில் நீங்க ட்ரை பண்ணிட்டு வரப்ப உங்க ஹேர் growth ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படினா முருங்கைக்கீரை முக்கியமா தேவை, அதுக்கப்புறம் வெத்தலை தேவை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவை, செம்பருத்தி பூ தேவை, செம்பருத்தி இலை தேவை, வெந்தயம் தேவை, கரிஞ்சீரகம் தேவை. அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா விட்டமின் இ ஆயில் எடுத்துக்கோங்க. இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கரிஞ்சீரகம் மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் 5 வெத்தலை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை, 5-6 செம்பருத்தி பூ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையுமே நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு, அந்த மாதிரி கருவேப்பிலை முருங்கைக்கீரை ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு அப்படி போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அரைச்சிட்டு க்ரீம் டெக்ஸ்சரில் வந்துடும். இப்போ ஒரு கடாய், அதாவது நல்லா இரும்பு கடாயாக வச்சுக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. அதில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை ஊற்றி கொதிக்க விடுங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும், அதாவது சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெயோட இது எல்லாமே சத்து எல்லாமே போகாமல் இருக்கும். அது நல்லா கொதிச்சிட்ருக்கப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் போட்டுருங்க. அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து பபுள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட் அந்த ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஆயில் கூட கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ ஆயில் இல்லைனாலும் விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலந்துட்டு அதை நீங்கள் ரெகுலர் ஆயிலாக யூஸ் பண்ணுங்கள். ஆயிலோட திக்னஸ் பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது கூட இன்னும் கொஞ்சம் கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு ஸ்கேல்ப்பு தெரியாமல் அந்த இடத்துலலாம் ஹேர் ரீக்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஹேர் ஃபால் ஆகிட்டு அந்த இடத்துல ஹேர் ரீக்ரோத் இல்லைன்னு நினைக்கிறவங்க மஸ்ட்டு இந்த ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஹேரும் நல்லா வால்யூமாக பவுன்ஸியாக இருக்கும். முடி சிக்கு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. அதே நேரத்தில் ஸ்பிட்டன்ஸும் வராது. ஹேரும் நல்லா பிளாக்காக க்ரோ ஆகும். எவ்வளோ பேர் பால்னஸில் திரும்ப ஹேர் ரீக்ரோத் இல்லை, ஒரு டைம் ஹேர் ஃபால் ஆகிட்டு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரப்போ நல்ல சேஞ்சஸை பார்க்கலாம் உங்கள் ஹேரில். அதே மாதிரி ஸ்கேல்ப் ஃபஸ்ட்டு நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கணும். ஸ்கேல்ப் அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஹேர் ரீக்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கும். ஹேரும் நல்லா வால்யூமாக வளரும். முடி நல்லா லாங்காக வளர்கிறப்ப உங்களுக்கு ஒரே மாதிரி வளரும். மேலேருந்து அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். நார்மலாக நிறைய பேருக்கு பார்த்துருக்கீங்கன்னா முடி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நல்லா திக்காக இருக்கும், அப்புறம் போக போக தின்னாக போயிடும். இது அப்படி இருக்காது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆயில் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப கூலிங்லாம் கிடையாது. ஸோ சைனஸ் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது ஹேர் வாஷ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணுங்கள், ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்கனாலும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.